ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனைக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவன் என்கிற அனுபவம் இல்லை. இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் என்னை சூழ்ந்து அவர் காணப்படணும். அவருடைய பிரசனம் என்னை சூழ்ந்து நிற்கணும். எல்லா இடங்களிலும் அவர் என்னை சுகபத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கணும். நான் செய்கிற காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்தில் காணப்படும் பொழுது, ஐயா நான் கர்த்தரை சார்ந்தவன், ஐயா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்கிற அந்த நம்பிக்கை, அந்த உணர்வு இருக்கும் பொழுது மட்டும்தான் கர்த்தரின் பட்சத்தில் இருப்பார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லை. கர்த்தர் கொடுக்கிற அந்த உன்னதமான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியல. கர்த்தர் கொடுத்திருக்கிறதான மிகப்பெரிய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியல. காரணம் என்ன என்று சொன்னால், இருதயம் கர்த்தரை விட்டு தூரமாய் காணப்படுகிறது. ஆலயத்திற்கு வருகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனா இருதயம் கர்த்தரை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறது. உலகத்தின் பக்கமாக சிற்றின்பங்களுக்கு நேராக அந்த காரியங்கள் இருக்கிறபடியினால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல. ஆகவே தான் இன்றைக்கும் வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாகாலை பின்பற்றினார்களோ, இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் உலகத்தை பின்பற்றுகிறவர்களாய் காணப்படுறாங்க. இன்றைக்கு விஞ்ஞான உலகத்தில் விஞ்ஞானங்கள் வளர்ச்சி அடைய 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 கர்த்தருடைய மகத்துவங்களை எல்லாம் நாம் மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய அற்புதங்களை எல்லாம் இன்றைக்கு அநேகர் அற்பமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம், இந்த விஞ்ஞான வளர்ச்சி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு மனிதர்களை தூரப்படுத்தி கொண்டிருக்கிறது. திட்டமாய் அறிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய அற்புதங்கள் இன்றைக்கும் நிச்சயமாய் நடக்கும். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிற தேவன். இங்க உண்மையாய் செபிக்கும் பொழுது, உண்மையாய் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கும் பொழுது, அன்றைக்கு எலியாவை கர்த்தர் எப்படி பயன்படுத்தினாரோ அப்படி உங்களையும் பயன்படுத்த முடியும். ராஜாவை பார்த்தவர் சொன்னார், 3 வருஷம் 6 மாதம் ஒரு எலியாவுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் வானத்தை அடைத்து போட்டார். மழை பொழியாதபடி, பனி பொழியாதபடிக்கு. இன்றைக்கும் அந்த அற்புதத்தின் தேவன் ஜீவிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆமென். விஞ்ஞான வளர்ச்சியில் இன்றைக்கு ஆண்டவருடைய அற்புதங்களையும் மகத்துவங்களையும் கூட இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எப்படி ஆண்டவர் கிரியை செய்வார் என்று சொல்லி வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அந்நிய ஜனங்களைப் போல இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இன்றைக்கு யார் இப்ப இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆண்டவருடைய மகத்துவங்கள், ஆண்டவருடைய அன்பு என்றைக்கும் ஒளிந்து போகவே போகாது. அவருடைய அற்புதங்கள் இன்றைக்கும் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். கர்த்தர் ஆமென் உண்மையாய் அவரை தேடுகிற மனிதர்கள் மூலமாக ஆமென் கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வதற்கு இன்றைக்கும் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார்.